राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான விரஜமண்டல பரிக்கிரமா. முக்காவாசி எல்லா இடங்களுமே நாம் இந்த விரஜமண்டல பரிக்கிரமால பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். இதில் ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு இடம் அப்புறம் சொல்கிறேன் ஒரு இடம் யாவத் அப்படின்னு பேர், ஜாவத் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஜாவத் அப்படின்றது நந்த கிராமத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஜாவத், இன்னைக்கு அதுக்கு பேர் ஜாவத். உள்ளபடி அதுக்கு பேர் யாவத், யவவட், யாவதா, யாவட்டா அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. இது ரொம்ப நிதானமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த யாவட்டா அப்படின்ற இடம் மகாராஜா ரிஷபானு அழகாக உண்டாக்கின ஒரு சின்ன கிராமம், இல்லாட்டி டவுன் அப்படின்னு சொல்லலாம். இந்த யாவத்தில் உக்காந்துண்டு ராதாராணி அப்படி தூரத்தில் அந்த கிராமத்தை பார்ப்பாள் அப்படின்னு இருக்கு. அதே போல நந்த கிராமத்தில் உக்காந்துண்டு கண்ணன் இந்த யாவட் இந்த இடத்த பார்ப்பான் அப்படின்னு இருக்கு. சரி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யாவட் இல்லாட்டி யாவக்காஹா, யாவக், யாவட், யாவா, யாவக்கா அப்படின்னா ஒரு சிவந்த வர்ணம்னு அர்த்தம். இந்த மஞ்சள் சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்த குங்குமம் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். சரியா? இல்லாட்டி ரெட் லேக். வட அப்படின்னா ஆலமரம். யாவ வட, யாவக வட, இப்படிதான் இந்த இடத்தினுடைய பெயர். சிவந்த ஆலமரம். சிவந்த ஆலமரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே அழகான ஒரு பெரிய மரம் முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை, சில இடங்களில் இருக்குன்னு சொல்கிறது உண்டு. அந்த ஒரு பழைய ஆலமரத்துக்கு கீழே கண்ணனும் ராதையும் சந்திப்பார்கள். விஷ்ணு புராணத்தில் விருந்தாவனத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய குட்டி வனங்களாக சொல்லப்படுகின்ற ஒரு இடம் இந்த யாவகம், யாவட், வடவிருக்ஷ, யாவக வட. சரியா புராணப்படி யாவக வட அப்படின்னு பேர். இந்த இடத்துல ராதாராணியை கண்ணன் சந்திப்பான். சரி, இது என்ன ஒரு இவ்வளோ இதுக்குதே அவ்வளோ தூரம் ஒரு பீடிகை போட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறளா? உள்ளபடி பார்த்தோம்னா இது ராதாராணியினுடைய மாமியாரோட ஊர். அது என்னது? ராதாராணியோட மாமியார்னா யசோதா தானே அப்படின்னா, அதனால நிதானமாக சொல்கிறாங்க. ராதைக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடந்ததை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பாண்டீர வனத்தில் கர்க சம்ஹிதையில் சொல்லியிருக்கேன். எந்த லீலைக்கு அப்புறமா எந்த லீலைக்கு முன்னாடி இந்த ராதா கிருஷ்ண விவாக மகோத்சவம் நடந்தது
அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். தெரிலனா கவனித்து பாருங்கோ, தேடி பாருங்கோ. கர்க சம்ஹிதை ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். ராதா கல்யாணம் ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அதில் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். நம்மளோட விருந்தாவனத்தை கண்டமே சொல்ல ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு சொல்லுவோம். ஸோ ராதைக்கும் கண்ணனுக்கும் நடந்தது காந்தர்வ விவாகம்னு பேர். காந்தர்வ விதி, ராட்சச விதி, அப்புறமா வைதீக விதி நிறைய உண்டு. பிராமண விதி. அதில் ராட்சச விதின்றது தூக்கிட்டு போகிறது. ருக்மிணி கிருஷ்ண கல்யாணம் ஆச்சா. காந்தர்வ விதினா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது. துஷ்யந்தன் சகுந்தலா இந்த அவளை பேஸ் பண்ணி எழுதுண்டு அந்த விஷயம். அது மாதிரி ராதாகிருஷ்ணன் ஏன் காந்தர்வ விவாகம் அப்படின்னு சொல்லணும்னா ஊரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. தேவர்கள், பிரம்மதேவர் இவாளுக்கு தான் தெரியும். அதனால அது காந்தர்வ விவாகம்னு பேர். அப்போ ராதாராணிக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுது? இந்த அகாசுர விருத்தாந்தம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அகாசுரன் இந்த பாம்பு வேஷத்தில் வந்த ஒரு அசுரன். இந்த குழந்தைகள்லாம் அவன் வாய்க்குள்ள போயிடுறா. கண்ணன் போய் மீட்டு கொண்டு வரான். அதன் பிறகுதான் பிரம்ம மோகனம்னு ஒரு விஷயம் வர்றது. பிரம்மாவுக்கு ஒரு மயக்கம் உண்டாகிறது. கன்றுகளையும் கோப குழந்தைகளையும் பிரம்மதேவர் கொண்டு ஒழிச்சு வச்சிடுறார். அப்படி ஒழிச்சு வச்சுக்கும் பொழுது கண்ணனே அந்த கன்றுகளாகவும் கண்ணனே அந்த கோப குழந்தைகளாகவும் மாறினான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படி இருந்த பொழுது ஒரு வருஷ காலம் இந்த குழந்தைகள் யாருமே உள்ளூர்ல இல்லை. அந்த உள்ளூர்ல இருந்த ஒரு குழந்தை யார் மாறாமன்னா பலராமன் மட்டும்தான். கண்ணனும் பலராமன் மட்டும். மற்ற எல்லா குழந்தைகளுமே ஊருக்குள்ள காணாம போயாச்சு. ஆச்சா. அது எந்த வயசுல நடந்தது? இந்த அகாசுர விருத்தாந்தம் எந்த வயசுல குழந்தைகள் ஒரு வருஷம் கழிச்சு வீட்டில் சொல்ல அது என்ன வயசு கண்டுபிடிங்க. ஸோ அந்த ஒரு வருஷம் ஆயிடுது இல்லையா? அந்த ஒரு வருஷம் கண்ணன் எல்லா குழந்தைகளாகவும் மாறினான். பலராமருக்கும் தெரியவில்லை, தெரியலை. சரியா? அப்போ கண்ணன் ஒரு நாள் நந்தகோபர் இடத்துல சொல்கிறான், அப்பா இது நல்ல காலமாக இருக்குப்பா, எல்லா பசங்களுக்குமே இந்த கோபர்கள் கோபிகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறான். நந்தகோபுரம் ஆமாண்டா குழந்தை, ரொம்ப சரியாக சொன்னேன், எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வருஷ காலம் இந்த அகாசுரன் விஷயம் பிரம்ம மோகன சமயத்தில் ஒரு வருஷ கால பரியந்தம் எல்லா குழந்தைகளும் எல்லா கன்றுகளும் பிரம்ம மோகனத்தில் இருக்கா. ஸோ கண்ணனை எல்லா குழந்தைகளும் ஆயாச்சு. அப்போ கோகுலத்துக்கு எல்லா கோப குழந்தைகளும் கண்ணனே. ஆனால் அவளுக்கு தெரியல, கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனே தான் அவள் வீட்டில் இருக்கான், இவனே தான் சபலன், இவனே தான் மதுமங்களன், இவனே தான் ஸ்ரீதாமன், இவனே தான் எல்லாமே ஸ்தோக கிருஷ்ணன். கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. சுதாமா, அங்கேயும் ஒரு சுதாமா இருக்கான் இருக்கு. அவன் அழகா இவனே எல்லாமாக இருக்கான். அப்ப கர்க மகரிஷி இவர்கள்லாம்
ஸோ அதனால் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறது. இதில் கர்க மகரிஷி விஷபானு தேவர்கிட்ட ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்கிறாராம். ஓகே, சிலதெல்லாம் நமக்கு நிஜமாகவே புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ இந்த யாவட் இருக்கு இல்லையா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அபிமன்யுன்னு அவனுக்கு பேர். அவனோட அம்மா பேர் ஜட்டிலா, அவனுடைய சகோதரி பேர் குட்டிலா, இவன் பேர் அபிமன்யு. இந்த அபிமன்யுவோட ஒரு கல்யாணம் ஆயிடுறது. யாருக்கு? ராதாராணிக்கு. ஸோ இந்த அபிமன்யுவா இப்போ இருக்கிறதும் கண்ணன் தான். இதில் என்ன அதிசயம் அப்படின்னா, ராதாராணியினுடைய சாயாரூபம் அப்படின்னு சொல்லலாம். அவளே தன்னுடைய பலத்தினாலே சிருஷ்டிச்ச, தன் சக்தியினாலே உருவாக்கின சாயா ராதா அல்லது மாயா ராதா. எப்படி கண்ணன் கோபிகைகள் எல்லாரோடையும் ராசம் ஆடும் பொழுது அத்தனை விதமாக கண்ணனாக பவிக்கிறானோ, அதுபோல ஒரு சக்தி உடையவள் ராதா ராணி. அப்ப ராதாவினுடைய சாயா அதை சிருஷ்டிக்கிறார். ராதைக்கும் இந்த அபிமன்யுவான கண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிறது. ஒரு வருஷ கால பரியந்தம் ராதையும் கண்ணனும் இந்த யாவட்டில் தம்பதிகளாகவே வாழ்கிறார்கள். சின்ன பசங்க தான். ஒரு வருஷம் கழிச்சு பிரம்ம மோகனம் எல்லாம் முடியறது. திரும்பி அந்த பசங்கள்லாம் வந்துடுறா. அவளுக்கு ஏதோ கல்யாணமான மாதிரி ஒரு ஞாபகமே ஒழிய வேற ஒன்றும் பெருசா அவளுக்கு யோசிக்க முடியல. அந்த பசங்க ஏதோ இன்னைக்கு ஏதோ மாடு மேய்க்க போனோம் வந்தோம், இன்னைக்கு தான் பகவான் கண்ணன் ஒரு பாம்பை கொன்னா எங்களை காப்பாத்தினா அப்படிலாம் சொல்லிட்டு வரா. அவளுக்கு ஒரு வருஷம் போனதும் தெரியல. இங்கே நமக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காள வீட்டில் அப்படின்ற யோசனையும் அவளுக்கு இல்லை. கிருஷ்ணனுடைய அழகான ஒரு லீலை இது. அப்போ இவன் வந்துட்டான். யார்? இந்த அபிமன்யு எல்லாருமே வந்தாச்சு. கண்ணன் அவன் பாடுக இருக்கான். இப்போ இந்த அபிமன்யு வீட்டில் இருக்கிறது சாயா ராதா. எப்படி நம்ம அகல்யாவை சொல்லும் பொழுது சாயா அகல்யா, அவள் ஒரு பொய்யான அகல்யாயை சிருஷ்டி பண்ணாள் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் உண்டு. அது மாதிரி லங்கையில் அசோகவனத்தில் இருந்தது சீதை இல்லை, வேதவதி அவள் தான் இருந்தாள் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இங்கே ராதாராணியினுடைய சாயா ரூபம். இந்த அபிமன்யுக்கு பெருசாக குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ போவான், வேலைக்கு போவான், வருவான், மாடு மேய்ப்பான், அம்மா சொல்கிறத கேட்பான், ராதாராணி சாப்பாடு போடுவா, சாப்பிடுவான், இவ்வளோதான் அவனுக்கு தெரியும். இங்கே இருந்தது சாயா ராதா. இது பெருசாக புரியலன்னா விட்டுடுங்கோ, ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதனால தான் யோசிச்சு பார்த்து சரி சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல ரஜபூமியில் சொல்லாமல் போக முடியாது, அதனால் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ராதாராணியும் இவனும் இங்கே வாழ்ந்துட்டுருக்கா. சாயா ராதா தான். ஆனால் அபிமன்யுவுக்கு எந்த விதமான ஒரு பெரிய ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ்லாம் இவகிட்ட இல்லை. இந்த ராதாராணிக்கிட்ட அவளுக்கு இல்லை.
ராதாராணி பாட்டுக்கு கிருஷ்ண பிரேமையில் கிருஷ்ண தியானத்தில் அவள் எங்கே இருந்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு தானே இருப்பாள். இப்போ இவ்வளோ நாள் இருந்த இவனை அவள் அம்மாவுக்கும் தெரியல, பூஜா வந்திருக்கக்கூடிய இவனையும் அவள் அம்மா தங்கைக்கு தெரியலை. ராதாராணி வாழ்ந்த இடம் இந்த இடம். சரியா? இந்த யாவத்திலேயே தான் இந்த ராதாராணியினுடைய அஷ்டசகிகள் மாதிரி அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய மஞ்சரின்னு சொல்லுவாள். அவர்கள்லாம் பிறந்த இடம் ரூபமஞ்சரி, ரதிமஞ்சரி, ராசமஞ்சரி, மஞ்சுளாலி மஞ்சரி, குணமஞ்சரி, விலாச மஞ்சரி, கஸ்தூரி மஞ்சரி, லவங்க மஞ்சரி. ஸோ இந்த 8 மஞ்சரி திரும்பி ஒரு பேர் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபமஞ்சரி, ரதிமஞ்சரி, ராசமஞ்சரி, ரூப ரதி ராச, மஞ்சுளாலி குண விலாச, கஸ்தூரி லவங்க. இப்போ அதான் அந்த 8 பேரும் அவர்களுடைய ஜன்மஸ்தலம் இதுதான். இவாளுக்கெல்லாம் எப்படின்னா ராதா கிருஷ்ண கைங்கரியத்தில் அவ்வளவு ருச்சி. அதுலேயும் முக்கியமாக ராதாராணியை அலங்காரம் பண்ணுறது, ராதாராணிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, ராதாராணியை சுகப்படுத்துறது, ராதாராணியோடு இருக்கிறதா இவாளோட ஒரே வேலை. அவளுக்கு வேறு எதுவுமே தோணாது. அவர்களுடைய இடமும் அவர்கள் பிறந்த இடமும் இந்த யாவத் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இந்த யாவத்தில் சில இடங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு இருக்கு. ஜட்டிலா கி ஹவேலி, அப்புறம் பெரியா, அப்புறமா வத்சகோரா, குட்டிலா தூஷணஸ்தானா, இதெல்லாம் இருக்கு. நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றா நாம் பார்ப்போம். கிஷோரி வட்டா, அப்புறமா ராசமண்டலா, சரணகுண்டா, ராதிகா கா கமனபாதா, இப்படி சில இடங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜாவட் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் யாவட்டுன்னு பேர். ராதாராணியினுடைய கிருஷ்ணனுடைய சில அழகான லீலைகள் நடந்த ஒரு இடம். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அழகான ருச்சிகரமான விஷயம் நான் பார்த்தேன். நாங்கள் போகும்பொழுது நல்ல இந்த மாதிரி டிசம்பர் சமயத்தில் போயிருந்தேன். டிசம்பர் ஜான்வரி சமயத்தில் நல்ல குளிர். அப்போ அங்கே இருக்க பெரிய பெரிய மாடுகள், பிறந்த கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் இந்த போர்வையெல்லாம் ஷால்லாம் மெலீஸாக இருக்கும் இல்லையா, இல்லாட்டி அப்புறம் அந்த சாக்கு இருக்குமே, அதெல்லாம் எடுத்து அதுங்களுக்கு குளிருக்கு அழகாக ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டு விட்டுருந்தேன், குளிர் தாங்கிறதுக்காக. அதை நான் முதல் முறையாக இந்த ஜாவட்டில் தான் பார்த்தேன். அழகான ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன ப்ரைமரி ஸ்கூல். அந்த பசங்களோட வீடியோலாம் எடுத்திருக்கேன், செல்ஃபி வீடியோஸ்லாம். ஸோ இந்த இடத்த பற்றி இன்னும் நிறைய லீலைகள் இருக்குது. ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு. அதனால தான் நிதானமாக யோசிச்சு பொறுமையாக கடைசியில்னு சொல்லி இப்போ வந்து சொல்கிறேன். சரியா? ராதா ராணி की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो व्रज मंडल परिक्रमा की जय.
ராதே கிருஷ்ணா.